புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்பரி புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவ, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருப்பலி கருத்துகள். இன்றைய திருப்பலியானது திரு ஜேம்ஸ் இருதராஜ், திருமதி சிறிய புஷ்பம், திரு அந்தோணி கனிராஜ், திருமதி தமிழ் செல்வி, திரு அமல்ராஜ், திரு மரிய பாக்கியம், திரு அன்னராஜ், திரு பாண்டியம்மாள், திருமதி பாண்டியம்மாள் இவருடைய குடும்பத்திற்கு தாப்பாதி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இக்குடும்பங்களை அந்தோணியாருடைய பரிந்துரையின் பேரில் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டியும், அந்தோணி கனிராஜ், தமிழ் செல்வி இவருடைய குடும்ப நலனுக்காகவும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாரி செல்வம் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், செல்வி உடலுள்ள சுகத்திற்காகவும் நல்ல முறையில் படிக்க வேண்டுதல் வழியாகவும், மாடசாமி சண்முகத்தாய் குடும்ப நலனுக்காகவும், 10ஆம் வகுப்பு படிக்கும் கவின் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும், உடலுள்ள சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இக்குடும்பத்திற்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், பொன்னுச்சாமி, அந்தோணி அம்மாள், நிவேதா, நிவேதினி இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாத்தி புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும் நல்ல கல்விக்காகவும் நல்ல வேலை வாய்ப்புக்காகவும் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டுதல் வழியாகவும்,
பர்னாந்து குருஸ் சகாயம்மா லோபஸ் இவர்களது 50வது ஆண்டு திருமண நாள் நன்றி வழியாகவும் தாப்பாதிபுனி அந்தோனியார் வழியாக இக்குடும்பங்களுக்கு இறைவன் செய்த சகல நன்மைக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும் ஹாண்ட்ரு ஜுவிதா சுயாதா ஷர்மி இவர்களுடைய 24ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி வழியாகவும் இக்குடும்பங்களுக்கு தாப்பாதிபுனி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் நல்ல உடல்நல சுகத்திற்காகவும் தேவநேசன் யூப்ளிட்டா இவருடைய 19வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் இக்குடும்பங்களுக்கு தாப்பாதிபுனி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குழந்தைகளுடைய நற்கல்விக்காகவும் உடல்நல சுகத்திற்காகவும் வேண்டுதல் வழியாகவும் அருபதராஜ் ஆண்ட்ரிஸ் இவர்களுடைய 17வது ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும் குழந்தைகளுடைய உடல்நல சுகத்திற்காகவும் நல்ல கல்விக்காக வேண்டுதல் வழியாகவும் செபஸ்தியான் அமலபுஷ்பம் இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதிபுனி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நோய் நொடியிலிருந்து நீங்கவும் செல்வம் ஷீலா அமல் மூவருக்கும் திருமண வரம் வேண்டி வேண்டுதல் வழியாகவும் பெருமாள் சாமி நித்யா இக்குடும்பங்களுக்கு தாப்பாதிபுனி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து இன்றைய நாளில் திரு யாத்திரையாக வந்திருக்கக்கூடிய வேம்பார் பங்கு இறை மக்களுடைய நற்கருத்துக்காகவும் தபசு மேற்கொள்கின்ற மக்களுடைய நற்கருத்துக்காகவும் வேம்பார் ரவி ஜூலி இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதிபுனி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மகன் திருமண வரம் வேண்டி வேண்டுதல் வழியாகவும் மெர்சி பபியானா பிறந்தநாள் நன்றி வழியாகவும் நல்ல உடல்நல சுகத்திற்காகவும் நினைத்த காரியம் நடைபெற வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பேரன்பை. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பேரன்பை. பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும்,
பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. நானே என் மக்களின் மீட்பன். எத்தகைய துன்பத்திலும் அவர்கள் என்னை நோக்கி கூக்குரல் இடுகிற போது நான் அவர்களுக்கு ஆறுதல் தருகிறேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய 9ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் பங்கேற்று இறையாசிர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வேம்பார் தூய ஆவியானவர் பங்கு இறைமக்களின் சார்பாக வாஞ்சையோடு அழைக்கின்றோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்றார் தெய்வப்புலவர் வள்ளுவர். ஆம், வள்ளுவர் கூறுவது போல் இவ்வுலகில் அன்பினை அடைத்து வைக்க தாழ்பாள் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கிறது. சங்க இலக்கியங்களில் ஆராய்ந்து பார்த்தால் கடையேழு வள்ளல்களான பேகன் மயிலுக்கு போர்வை போர்த்தியதும் அன்பினால்தான். அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்ததும் அன்பினால்தான். நமது கிறிஸ்தவ நெறியின்படியும் விவிலியத்தின்படியும் ஆராய்ந்தால் கடவுள் பாலும் தேனும் பொழிந்த கானா நாட்டிற்கு தம் மக்களை அழைத்து சென்றதும் அன்பினால்தான். தம் மகனை நமக்காக சாவை ஏற்க வைத்ததும் நம்மீது கொண்ட அன்பினால்தான். இத்தகைய அன்பினால் உருவான உலகில் பிறரன்பினால் நம்மை அலங்கரித்து புதுமை வள்ளலாக திகழ்பவர்தான் நம் புனித அந்தோணியார். அவர் பிறர் மீது கொண்ட அன்பினால்தான் ஒரு நாளில் 13 புதுமைகளையும் தாண்டி மேலும் புதுமைகளை செய்ய ஆவல் பட்டார். அத்தகைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு நமது வாழ்நாள் முழுவதும் பிறரன்பினால் புதுமைகளையும் புண்ணியங்களையும் செய்த நம் அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்டுள்ள நாம் இன்று பிறரை அன்பு செய்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நமது அண்டை வீட்டார் என எல்லா நிலைகளிலும் இன்று பிறரன்பு பின்தங்கிய நிலையில்தான் இருக்கின்றது. பிறரன்பில் நமது புனிதரைப் போல் நாமும் புண்ணியங்கள் செய்யாவிட்டாலும் இருப்பதை கொடுத்து அன்பினில் திளைக்க முற்பட வேண்டும். எனவே அதற்கான வரம் வேண்டுவோம். பிறரன்பு பணியில் நாமும் வாழ இத்தெய்வீக பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். பிறரன்பு பணியை நம் மேலாடையாக அணிய தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனமருந்தை மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியுண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஈடனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆம் 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நித்திய குருவாகன உம்மை பின்பற்றி நல்ல ஒரு அருள் பணியாளராய் இறைவார்த்தையின் போதுகராய் புனித அந்தோனியாரை தேர்ந்தெடுத்தீரே. பிறர் அன்பு பணியை மேற்கொள்வதனாலே அடுத்திருப்பவரை அன்பு செய்யவும் தன்னை இறைவனின் சாட்சியாக மாற்றிடவும் புனித அந்தோனியாருக்கு துணை செய்கின்றீரே. அவரை போல நாங்களும் பிறர் அன்பு பணி செய்திட தொடர்ந்து இறை வரம் எங்களுக்கு புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே தந்திடுவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் எனனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் அன்பு திரு மகனுமான இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர்கள் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 2 முதல் 11 வரை. தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 2 முதல் 11 வரை. நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாளுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார்.
செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன் கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றி கொள்ளவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வழக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தளித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடு புகழ்பாய் இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலின் மாட்சியின் அரியணையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரே ஆண்டவரை போற்றி பாடிடு, இன்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. இன்னுயிருள்ள வரையில் நான் பாடுவேன், எந்த காலமும் நேரமும் உன் புகழ் பாடிய என்றென்று மகிழ்வேன். இன்னுயிரை ஆண்டவரை போற்றி பாடிடு, இன்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. ஆண்டவர் நல்லவர், சீனங்கொள்ளாதிருப்பவர், நம் பாவங்களுக்கேற்ப நடத்த மாட்டார், நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். தமக்கஞ்சு ஒர்க்கு காட்டும் அன்பு உயர்ந்ததுவே, அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோரும் அவரை போற்றுங்கள்.
என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு, என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு, மலையே மலரே முகிலே மழையே தேவன் புகழை பாடு. காற்றே, கடலே, நதியே, அலையே, இறைவன் புகழை பாடு. மலையே, மலரே, முகிலே, மலையே, தேவன் புகழை பாடு. பொறுமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவர், அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே, அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே. பொறுமையும் அன்பும் ஆ கொண்டவர் ஆண்டவர். ஆ அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே, அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே. அவர் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வளிப்பார், செயல்களை அனைவரும் காண வைப்பார். அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோரும் அவரை போற்றுங்கள். என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிடு, என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடி, ஆ உள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடி. என் உயிருள்ள வரையில் நான் பாடுவேன், எந்த காலமும் நேரமும் உன் புகழ் பாடியே என்றென்று மகிழ்வேன். என் உயிரை ஆண்டவரை போற்றி பாடிடு, என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அழகு 6 இறை சொற்றொடர்கள் 14 தொடங்கி 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது.
ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதியும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தான். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசியல் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசரிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை அன்புக்கு சொந்தக்காரர்களே, பிறர் அன்பை ஆடையாய் உடுத்தி கொண்ட புனித அந்தோனியாருடைய அன்பு செல்வங்களே, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க பிறர் அன்புக்காகவே தொடக்கத்திலிருந்தே வாழ்ந்த எடுத்துக்காட்டுகள் பல தன் மறைந்த வாழ்வில் கூட தயாராக இருக்கிற அம்மா மரியாவை பின்பற்றி அவளுடைய நேசத்துக்குரியவர்கள் எல்லாமே அவளைப் போலவே பிறரன்புக்குரியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நிறைய பேரை நிறைய புனிதர்களை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். எங்கள் வேமர் மறைசாட்சி புனித செபஸ்தியாரை கூட சொல்ல முடியும். அடுத்தவருக்காக தன்னை துச்சமென கருதுகிற பணி அல்லது பாங்கு அல்லது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஸ்டைல் இத்தகைய மரியாவின் நேசர்களிடம் உண்டு. மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட நாளன்று பிறந்தவர் தான் புனித அந்தோனியார். சிறப்போ அந்த மரியாவை குறித்து என்னுடைய வேம்பாறு பாடகர் குழுவினர் அழகாக சொல்வார்கள். மரியாவை குறித்த ஒரு ஜபத்தை அந்தோனியார் சொல்கிற ஜபம் சொல்லுங்களேன். இயேசுவை பெறும் முன் கன்னியாக இருந்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெரி குட். இயேசுவை பெறும்போது கன்னியாக இருந்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இயேசுவை பெற்ற பின் கன்னியாக இருந்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கணும். மூன்றையும் சேர்த்து குட்டி புகழ் சொல்லுங்கள். இயேசுவை ஆம், இந்த முப்பெழுதும் கன்னியான அம்மா மரியாவை அழகாய் தன்னுடைய இறுதி மூச்சு வெளியிடுகிற வரையிலும் கூட இந்த ஜெபத்தை தான் அந்தோனியார் ஜெபித்து கொண்டது என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற உண்மையாக இருக்கிறது. காரணம் ஒன்றே ஒன்றுதான். எப்படி தாய் மரியா பேரன்பின் சிகரமாக இருந்தாலோ அதே போல இயேசுவும் அதே அன்பை கொண்டிருந்தார். அந்த இயேசுவை போல நானும் பிறரன்பின் சாட்சியாக வாரிசாக வாழ்வேன் என்று வளர்ந்தவர் தான் புனித அந்தோனியார். அவர் குழந்தையாக இருக்கிற போதே ஒரு பிறரன்பை தனக்குள்ளே கொண்டிருந்தார். அவருடைய தந்தை சிலுவை போர் என்று சொல்லப்படுகிற, அதாவது இயேசுடைய காலத்தில் அவர் வாழ்ந்த இடங்களை அல்லது அவருடைய போதித்த இடங்களெல்லாம் பிற மனிதர்கள் அபகரித்து வைக்கிற போது அவற்றிலிருந்து மீட்டு இயேசுவின் சிலுவை பட்ட இடத்திலே கூட எங்களுக்கானதாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சிலுவை போர் செய்தார்கள். இந்த இயேசுவுக்காக அந்த போரை மேற்கொண்டு அந்த இடங்களெல்லாம் மீண்டுமாக பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நிறைய காணாமல் போய்விட்டது. ஆனால் அத்தகைய சிலுவை போரை நடத்திய குடும்பத்தில் பிறந்தவர் தான் மார்ட்டின். ஐயா மார்ட்டின் என்பவர் யார்? புனித அந்தோனியாருடைய தந்தை. பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த, சிலுவை போரை நடத்திய பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்ததால் பெரிய செல்வந்தராகத்தான் இருந்தார். நிறைய துணி போன்ற நெய்கின்ற பணிகளை செய்கிறவராக இருந்தால் அந்த நேரத்தில் அவருடைய சின்ன வயதில் அந்த நேரத்துடைய குட்டி பூவாக இருக்கிற போது வயலிலே நிறைய விதைகள் விதைத்திருந்தார். பருத்திகள் வெட்டியிருந்தார்கள். அதையெல்லாம் சேகரித்து மூட்டை கட்டி ஒரு அறைக்குள் வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு குட்டி பூ அந்தோனியாரிடம் சொல்வார், நான் பூசை போகிறேன், நீ கோயிலுக்கெல்லாம் வர தேவை கிடையாது, இங்கே இருந்து வயல்லே இருந்து பார்த்துக்க, இந்த காக்கா குருவிகள் கொத்த வந்துச்சுன்னா விளைச்சலை அடித்து வரட்டு என்று சொல்லிவிட்டு போயாச்சு. அந்தோனியாருக்கு திருப்பலியின் மேல் அவ்வளவு ஆர்வம். ஒரே ஒரு காரணம்தான். எதற்காக அந்த ஆர்வம் என்றால், திருப்பலியிலே யார் பிறரன்புக்காக தன்னை பலியாக்கியவர் என்று காட்டுகிறோம், என்று உணர்கிறோம் என்பதை பார்க்கிறோம். திருப்பலியிலே ஒருவரை பிறர் அன்புக்காக பலியானவராக நாம் உணர்கிறோம். அவர் யார்? இயேசு. வெரி குட். இந்த இயேசுவை பிறரன்பின் சாயலாக இருந்த, வடிவமாக இருந்த இயேசுவை காணுவதற்காக, இயேசுவோடு கதைப்பதற்காக, அல்லது இயேசுவை சந்திப்பதற்காக, இயேசு அனுபவத்தை பெறுவதற்காக திருப்பலியிலே கலந்து கொள்கிற பாக்கியத்தை தன் வாழ்நாள் முழுக்க பெற்றுக்கொள்ள விரும்பியவர் அந்தோனியார். அது வேறு கதை. அவர் இவர் அப்பா மார்ட்டின் அழைத்து சென்று விட்டார். இவர் வீட்டிலே அந்த வயலிலே நிற்கிறார். இவருக்கும் திருப்பலி செல்ல வேண்டும் என்ற ஆசை. என்ன நடந்ததோ, அவங்க அப்பா திரும்ப பூசை முடிச்சு வராக, மகன் வயலில் இல்லை. மகன் திருப்பலி முடித்து மகனும் திரும்பி வருகிறார். பெர்தினாந்து என்பதுதான் அவருடைய பெயர். ஃபெர்டினண்ட் அழைக்கிறேன். ஃபெர்டினும் திருப்பலி முடித்து திரும்பி வருகிறார். அப்பாவுக்கு கடுமையான கோபம். நீ ஏன் உன்னைக்கு வயலில் தான் நிற்க சொன்னேன், எனக்கு எல்லாம் போச்சா எல்லாம் போச்சா எல்லாம் போச்சான்னு புலம்பினார். ஃபெர்டின் சொல்வார், யார் சொன்னா, நீ வயலுக்கு வாங்க. கூட்டி சென்றார்கள். இருவரும் செல்கிறார்கள். அங்கே வயலிலே நெல் விதைகள் அப்படியே இருந்தன. ஒரு சேதாரமும் அங்கே கிடையாது. அப்படியெல்லாம் பாதுகாப்பாக பத்திரமா இருந்தன. தந்தைக்கு ஆச்சரியம், எப்படி நீ இதை கொத்த வந்த காக்கா குருவிகளெல்லாம் விரட்டி அடித்தா நீ கோயிலுக்கு வந்துட்டியேன்னு சொல்கிறியே, அப்புறம் இப்படிலாம் பார்த்துருப்பது யார் பார்க்குறது, இதை விட பெரிய ஒரு வேலைக்கு அழிச்சிட்டு புனிய ரசா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்று கேட்கும்போது, இல்லை அங்கே வாங்க என்று ஒரு அறைக்கு கூட்டி சென்றார். இந்த அறையிலே தானியங்களெல்லாம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்கிறார். அப்பாவுக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் அதிக கோவம் வந்துச்சு. ஏன் கோவப்படுறீங்கப்பா? அடே அந்த இது தான், அந்த ரூம்குள்ளே தான் பறவைகள் இந்த வவ்வால் குருவியெல்லாம் உள்ளே போயிட்டு வரும். இன்றைக்கி எல்லாத்தையும் நீ தானியங்கள் அதுக்குள்ளே கொண்டு வேற வச்சுருக்கிற, முடிஞ்சு போச்சா என்று ஸ்டைலாக சொன்னார். மகன் சிரித்தவாறே, வாங்களேன் அங்கேயும் பாருங்களேன் என்று அந்த நேரம் கூட்டி சென்றார். அங்கே சென்று பார்க்கிறார்கள். அங்கே தானியங்கள்லாம் அப்படியே இருக்கின்றன. அதை சாப்பிட வந்த வவால் போன்றவையெல்லாம் அந்த அறையிடைய மேல்கூரையின் மேல் படுத்து கொண்டிருக்கின்றன. கதவை திறந்ததும் அதை தானாக எல்லாம் வெளியே செல்கின்றன.
பொருட்கள் எல்லாம் அந்த விதைகள் எல்லாம் பத்திரமாக இருக்கின்றன. அந்தோனியாரும் திருப்பலியில் கலந்து கொள்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன் என்றால், இத்தகைய பிறரன்பை என்பதை அந்தோனியார் குட்டி பூவாக இருக்கிற போதே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடித்து வாழ்ந்து வளர்ந்தவர் அந்தோனியார் என்று சொல்லலாம். ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். வருகிற போது அவரை போன்ற நம்முடைய பாடகிகளைப் போல ஒரு இளம் பெண் ஒருவர், அவர் குட்டிப்பூ தான், அவரும் குட்டிப்பூ தான். வருகிற போது இந்த குட்டிப்பூ தவறுதலாக தன் கையில் வைத்திருந்த ஒரு பாத்திரத்தை கீழே போட்டு விட்டது, உடைந்து விட்டது. அந்த குட்டிப்பூ, அந்த இளம்பெண் கதறி அழுகிறாள். ஐயோ, நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன், அந்த வீட்டில் என்னை தண்ணி எடுத்துகிட்டு சொன்னாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு போகலாமேன்ட்டு தண்ணி பாத்திரத்தை குடத்தை தூக்கிட்டு வந்தேன், இப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு குடையெல்லாம் போனால் அந்த எங்கள் அம்மா மேடம் என்னை என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல, ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுக ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தை பார்க்கிறாள். நீ ஏன் அழுகுற? கடவுளை தேடி தான் நான் வந்தேன், கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? இது ஒன்று தெரியாதா? நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, இப்படி ஆகிப்போச்சுல, நான் என்னப்பா செய்கிறது? பொறு. அந்த உடைந்த பொருட்களை எல்லாம் அந்த மண்பாண்டத்திலே சிதறு தேங்காயை போன அந்த சிதறல்களை எல்லாம் கையில் வாங்குகிறார், ஜெபிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். குட்டி பூவாக அவர் இருக்கிற போது நடக்கிறது. அவற்றையெல்லாம் ஜெபிக்கிறார். விளைவு ஒரு அழகிய மண்பாண்டமாக மீண்டுமாய் அந்த பெண்ணின் கரங்களில் கொடுக்கப்படுகிறது. இது இறைவனின் மேல் அவர் வைக்கிற அன்பை இறைவன் பிறரன்பாக மாற்றி தருவதன் அடையாளமாக அமைகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த அந்தோனியாருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபர்தின் இப்படி நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே இவர் பிறரன்பின் சாட்சியாக விளங்கியதன் இன்னொரு காரணத்தையும் நான் சொல்லலாம். அது இவர் முதலிலே குருவாக வேண்டும் என்று விரும்புவது அகுஸ்தினார் சபைக்கு செல்ல வேண்டும் என்று. அகுஸ்தினார் சபையில் சேர முடிவெடுக்கிறார். சபைக்கு செல்வதற்கு காரணம் என்ன? அந்த அகுஸ்தினார் சபை அப்போது ஒரு மறைபரப்பு சபையாக இருந்தது. மொராக்கோ போன்ற ஆப்பிரிக்க நாட்டின் உள்பகுதிகளிலே இயேசுவை அறிவிப்பதற்காக சென்று இறந்து போகிறார்கள் 4 துறவிகள். அந்த 4 துறவிகளையும் இவர் அந்த நேரம் தங்கியிருந்த துறவியர் இல்லத்திற்கு வந்து அவர்களை பாதுகாக்கிற அல்லது அவர்களுக்கு உணவு கொடுக்கிற, அவர்களை கவனிக்கிற பொறுப்பானது இந்த ஃபெர்தினாந்துக்கு தரப்படுகிறது. ஃபெர்டின் அவர்களை பார்த்து கொள்கிறார், நன்றாகவே அவர்களை கவனிக்கிறார். சற்று நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு தகவல் வருகிறது, அந்த 4 துறவிகளும் மொராக்காவில் இறந்து போகிறார்கள் என்று. ஐயோ, நாங்கள் அது வரைக்கும் அவங்க நல்லா கவனிச்சனே, என்கிட்ட நல்லா பேசுனாங்களே. மனதுக்குள் ஒரு விதமான ஒரு ஏக்கம், ஒரு வெறுமை, ஒரு ஆற்றாமை இருந்து கொண்டே தான் இருந்தால் அந்த நேரம். ஐயோ ஐயோ ஐயோ, அத்தோடு அழுது புலம்புவதோடு மட்டும் நிறுவவில்லை. உடனே என்ன முடிவெடுக்கிறார்? நானும் இவர்களைப் போல இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அதுவரையிலும் இருந்த அகுஸ்தினியர் சபையிலிருந்து மாறி இந்த 4 துறவிகளும் பிரான்சிஸ்கன் சபை துறவிகளாக இருக்கிறார்கள், அசிசியாருடைய சபை துறவிகளாக இருக்கிறார்கள். அந்த சபையில் சேர்ந்தால்தான் மொராக்கோவுக்கு போய் சென்று பணி செய்ய முடியும், இயேசுவுக்காக சாக முடியும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார். ஆக தன்னுடைய சபையை மாற்றுகிறார். அதற்கு அவருடைய அடிப்படையாக வைத்த காரணம் பிறர் அன்பு. அடுத்திருப்பவருக்காக நான் சாக வேண்டும், இயேசுவுக்காக நான் சாக வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுவுக்காக என் உயிரை தர வேண்டும் என்று விரும்பியவர் இந்த அந்தோனியார் என்பதால் தான் இந்த பிறரன்பை, இயேசுவின் பிறரன்பை தன்னுடைய பிறரன்பை குணமாக மாற்றி கொண்டவர் அந்தோனியார் என்பதால் தான் அந்த அந்தோனியார் மனிதர்களை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை, இயேசுவை தான் நினைத்து கொண்டிருந்தார். இயேசு எனக்கு இந்த பிறரன்புக்கான ஆற்றலை தருகிறார், இயேசு எப்படி மனிதர்களை அன்பு செய்தாரோ அதே போல் நானும் அன்பு செய்வேன் என்று வாழ்ந்து வந்தார். அந்த நாட்டிலே, போர்ச்சுகல் நாட்டிலே சான்சியா என்ற ஒரு இளம் பெண் இருந்தாள். அவள் இளம்பெண் என்று சொல்வதை விட அவள் அந்த இளவரசி என்று சொல்லலாம். அந்த இளவரசி அந்த நேரடிய நல்ல விடயங்களையெல்லாம் கேள்விப்பட்டுவிட்டு நான் இவர் எப்படியே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரை வர வைக்கிறாள். இவர்னு சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் இவருக்கு பிறரன்பு பணியாக அந்த இல்லத்திலே பாத்திரம் கழுவுகிற அல்லது விருந்தினர்களை கவனிக்கிற பணி தரப்பட்டிருந்தது. அது ஒரு பிறரன்பு பணியாக ஏற்று அதை கேவலமாக பார்க்கவில்லை, மாறாக பிறரன்பு பணியாக அதை ஏற்று முழுமையாக அர்ப்பணத்தோடு செய்து வந்தவர் அந்தோனியார். அவர் உடனே சொல்கிறார், இல்லை எனக்கு இல்லத்து வேலைகள் முக்கியமாக இருக்கிறது, நான் என் இல்லத்து வேலைகளை பார்க்கணும், எங்கள் வீட்டில் என்னை நம்பி இருக்கிற சாப்பாடு செய்து கொடுக்கணும், அவங்கள கவனிக்கணும், வயதானவர்களை கவனிக்கணும், இதுக்கு பிறரன்பு பணிகள் எனக்கு நிறைய இருக்குது, நான் போய் அரசியை பார்க்க மாட்டேன். நிறைய பேர் வற்புறுத்துகிறார்கள். சபை தலைவர் கூட கடைசி நேரத்தில் அவரை கடிந்து கொள்கிறார்.
ஒரு அரசி உன்னை பார்க்கணுன்னு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க, நீ பார்க்க போக முடியாதுன்னு சொல்லுவியோ? நீ அவ்வளோ பெரிய ஆளோ இருக்கிற போது, இல்லை, எனக்கு பிறரன்பு தான் முக்கியம். அந்த பிறரன்புக்காக, பிறருக்கு அடுத்திருப்பவருக்காக இயேசு தான் எனக்கு ஆற்றல் தருவார். அரசே முக்கியம் அல்ல, இயேசு தான் முக்கியம், இயேசுவின் பிறரன்பு தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர் இவர். திரும்ப அந்த அரசியிடம் சொல்லப்படுகிறது, அவளே வந்து இந்த அந்தோனியாரை இந்த துறவு இல்லத்திலே சந்திக்கிறாள். கோயம்பரா மடத்திலே சந்திக்கிற போது அவள் சந்தோஷமடைகிறாள். இயேசுவுக்காக ஒரு பிறன்போடு வாழ்கிற மகனை நான் பார்க்கிறேன் என்று அந்த பெண், அந்த அரசி சந்தோஷப்பட்டு செல்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த அந்தோனியார் எல்லா நேரங்களிலுமே பிறரன்பின் சாட்சியாக விளங்கி கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த அந்தோனியாரை போல இன்று நாம் இறை அன்பின் சாட்சிகளாக, பிறரன்பின் சாட்சிகளாக விளங்குகிறோமா? உலகமெங்கும் வாழுகிற மனிதரிடத்தில் தாய் மரியாவுக்கு அடுத்தபடியாக அந்தோனியாருக்கென்று தான் ஆலயங்கள், சிற்றாலயங்கள், கெபிகள், திருத்தலங்கள், மறைமாவட்ட திருத்தலமான இந்த தாப்பாத்தி திருத்தலத்தை போல நிறைய இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய பிறரன்பு தான் அதற்கு காரணமாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. அரசு தேர்வு எழுத இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கு அந்தோனியாரிடம்தான் சிறப்பாகவே தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். நம்மிலும் நிறைய பேர் இந்த நேரத்தில் இங்கே கூடியிருந்திருப்போம். அரசு தேர்வு எழுத இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம். இவர்களும் நாமும் அந்தோனியாரிடம் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசுகிறார் அந்தோனியார், வெற்றியை வாங்கி தருகிறார் அந்தோனியார் என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. அது ஒரு சின்ன பையன், அந்த ஊர் ஒரு அந்தோனியாருடைய கிராமம். அந்தோனியாருடைய கிராமம் என்றால் பதுவை பதிவேற்படி அந்தோனியாருடைய தலம் தங்கி இருக்கிற இடம், புதுமை திருத்தலம் இருக்கிற இடம், உயர் திருத்தலம் இருக்கிற இடம். அந்தோனியாருக்கு அன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்கள். அந்த பையனுடைய வீட்டில் 3 பேர். அந்த பையன், அக்கா, தம்பி. அக்காவுக்கும் தம்பிக்கும் இவனுக்கும் பலாப்பழம் அம்மா 2 சொல் எடுத்து வச்சாங்க. வச்சுட்டு ஆப்பம் கொடுத்தாங்க. இலங்கை ஸ்டைல் அது. அவங்க வீட்டில் இலங்கைக்காரங்க நிறைய பேர் உண்டு. அப்பா இலங்கையில் பணி செய்தாங்க. அதனால் இலங்கை ஸ்டைல் அந்த வீட்டில் நிறையவே உண்டு. ஆப்பம் என்பது இலங்கையுடைய தேசிய உணவு. கிண்டல் சொல்கிறேன், இலங்கையில் எல்லா வீடுகளுமே ஆப்பம் இடியாப்பமும் சிறப்பாகத்தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டாச்சு. பலாப்பழம் எல்லாத்துக்கும் நான் 2 சொல்ல கொடுத்தாங்க. இந்த பையன் சரியான வம்பு பிடிச்ச பையன் நினைக்கிறேன். உடனே அவங்க தம்பி பிளேட்லேருந்து 2 பழத்தையும் எடுத்து வாயில் போட்டான். அக்கா பிளேட்லேருந்து 2 சொல்லையும் எடுத்து வாயில் போட்டான். இவன் பிளேட்டு வாயில் போட்டுச்சு. நான் 6 சொல்ல சாப்பிட்டாச்சு. ஒரு நிமிடம் அழுதாக இந்த பையன்ட்ட அடிக்க வந்தாக. அவங்க அம்மா இவனை அடிக்க வந்தாங்க. இவன் பே 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 என்னெல்லாமோ அடித்து பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க. அதுலேருந்து பேசவே இல்லை. டேய் 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 பே 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 என்று அழுது கொண்டே தான் இருந்தான். அவனுக்கு பேச வரவில்லை. உடனே அந்தோனியாரிடம் நேர்ச்சி வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற திருச்சென்மலை ஊரில் கற்பகம் டாக்டர் என்ற ஒருத்தர் உண்டு. அந்த காலத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவர் வேறு ஒன்றுமே செய்யலை. நர்ஸு அந்த கம்பியை காய வச்சு எடுத்துகிட்டு வாங்க என்று சொன்னாங்க. அந்த பொண்ணும் ஏதோ ஒரு கொண்டு வந்தாங்க. இந்தாங்க டாக்டர், சுட வச்சிட்டியாம்மா, நல்லா கொதிக்கி டாக்டர். தம்பி வாயை தர, நாக்க தர, இப்போ பாரு, நீ இப்போ பேச பாரு. பேசுகிறே இல்லையா? நாக்க வாயில் வைக்கிட்டா? வேண்டாம். அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்தாங்க. அந்த நேரத்தை வெள்ளி நாக்கு நேர்ச்சி எடுத்து வச்சுட்டு போனாங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான். குட்டி பூவாக இருக்கிற போதே என்னை தொட்டவர், என்னை பேச வைத்தவர் அந்தோனியார் என்பதால் தான் பல்லாண்டுகளுக்கு பிறகு நான் கொடிய விபத்திலே மாட்டிக்கொண்ட பிறகு ஏறக்குறைய 1.5 மாதம் சுயநினைவு இல்லாமல் கோமாவில் இருக்கிற போது தூத்துக்குடி அரசு தலைமை மருத்துவமனை, தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது அதிவிரைவில் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை. அது என்ன மருத்துவமனை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், நான் சொல்ல மாட்டேன். அது ஏதோ ஒரு நல்ல மருத்துவமனை. அங்கேருந்தும் கோமா தான். அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு மதுரை அப்போல்லாம் கொண்டு போனாங்க.
அப்போலோவில் கொண்டு போயும் பேச்சு மூச்சு இல்லை. 1.5 மாதத்துக்கு பிறகு திடீர்னாப்பில் எல்லாருடைய ஜெபங்கள், நிறைய பேருடைய உலகம் முழுக்க எனக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள். நான் அந்தோனியாருடைய செல்வம் என்பதால் அந்தோனியார் ஆலயத்தில் எனக்காக சிறப்பு திருப்பலிகள் நிறைய நடத்தப்பட்டன. அங்கே அதனுடைய விளைவாகத்தான் 1.5 மாதத்துக்கு பிறகு நான் எனக்கு பசிக்குது என்று சொன்னேன். தாகமாக இருக்குது என்று இயேசு சிலுவையில் சொன்னார். நான் கண்ணை திறந்து எனக்கு பசிக்குது என்று சொன்னேன். எங்கள் தம்பி ஓடி வந்து, அண்ணா என்ன 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 பசிக்குதுப்பா நான் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை தான். அதுலேருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி இப்படி உங்களையெல்லாம் பிளேடு போடக்கூடிய விதத்தில் ஆண்டவனை ஆசிரிச்சிருக்கிறாருன்னா, பிறரன்புடைய புண்ணியத்தை தன் வாழ்க்கையில் வைத்திருந்த, தன்னுடைய மேலடையாக அணிந்திருந்த அந்தோனியார் தான் காரணம் என்று நான் சொல்வேன். இந்த அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தினால்தான் இன்றளவும் கூட என்னுடைய வேமார் மக்களும் சரி, இந்த மறை மாவட்டம் சரி, எனக்கு பல விதங்களில் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்னை ஒரு குருத்து வாழ்க்கையை வாழ்வதற்கு உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அந்தோனியார் தான் முழு முதல் காரணமாக இருப்பார் என்று நான் சொல்வேன். எனவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அந்தோனியாரிடம் நாம் கேட்கிற போது நம் நாவில் சொல் பிறவா முன்னே அதை அறிந்திருக்கிறவர் இறைவன் என்று விவிலியம் சொல்கிறது. ஆக அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிந்து பேசி நாம் நினைப்பதற்கு மெதுவதற்கு மேலாகவே நம் வாழ்க்கையை நன்மையால் நிறைவு செய்பவர் ஆண்டவர் என்று விவிலியம் சொல்கிறது என்றால், அதற்கு வடிவமாக நம்முடைய ஜெபங்களையெல்லாம் எடுத்து சொல்லி இறைவனிடம் பரிந்து பேசுபவர் தான் நம்முடைய ஐயா புனித அந்தோனியார் என்பதை நாம் அறிவோம். எல்லா நேரங்களிலுமே இந்த பிறரன்பு என்பது அந்தோனியாருடைய ஒட்டி பிறந்த ஒரு இரத்தமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் குட்டி பூவாக இருந்ததிலிருந்து நிறைய சொல்லலாம், நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட நான் சொல்ல தயாராக தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அந்தோனியார் எனக்கு செய்திருக்கிற நன்மைகள், என்னை அந்தோனியாரை பற்றி பேசுவதற்கு என்று எடுத்து வைத்திருக்கிறது, கொடுத்து வைத்திருக்கிறது. நான் நிறைய சொல்ல வேண்டாம்லாம் சொல்லலாம் தயாராக தான் இருக்கிறேன். எனவே இது ஒரு என்னுடைய பெருமைக்காக அல்ல, என்னுடைய சுய விளம்பரத்துக்காக அல்லவே அல்ல, மாறாக அந்தோனியாருடைய மகிமைக்காக, அந்தோனியாருக்காக அவருடைய புகழ், அவருடைய பெருமை அகில உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களில் நிறைய பேரும் உங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். என்னுடைய மாணவன் பேரொருள் தந்தை பாலன் அவர்களும் இந்த அந்தோனியாருடைய இந்த ஆலயத்தை மறை மாவட்டத்துடைய திருத்தலமாக மாற்றியிருக்கிறார்கள், மாற்ற உதவி செய்திருக்கிறார்கள். அதுக்கு பேருதவி செய்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கிற போது உங்களால் நம் புனிதர் அந்தோனியார் சந்தோஷப்படுவார், நிச்சயமாக சந்தோஷப்படுவார். ஆலயத்துக்கு முன்பாக அந்த கரடுமுரடான மலைப்பாங்கான தெருவில் அந்தோனியாரை சப்பரம் எடுத்து வந்தோம் என்றால் நம்முடைய கால்களுக்கு, நம்முடைய இதயத்திற்கு, நம்முடைய மனதிற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு வலு ஊட்டுபவர் இந்த அந்தோனியார் தான். காரணம் அதுதான், பிறரன்பு பணியை தன் வாழ்க்கையில் மேல்வரி சட்டமாக கொண்டு வாழ்ந்தவர் புனித அந்தோனியார். அவரை போல நாமும் அடுத்திருப்பவருக்காக உழைப்போம். அடுத்தவருக்கு புண்ணியம் செய்வது என்பது 1000 அன்னதானங்கள் செய்வது என்பது திருப்பலிகளை விட மேலானது என்று கூட சில நேரங்களில் சொல்லலாம். ஆனால் திருப்பலி தான் சிறந்தது, உயர்வானது, அதுக்கு சக்தியை தருவது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட அடுத்திருப்பவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க என்னை நான் அழித்து கொள்ளவும் தயாராக இருக்கிற போது அந்தோனியார் எனக்கு சக்தியை தருகிறார், ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்பதுதான் உண்மையாகிறது. எனவே அதுக்கான வரத்தை, அதற்கான பேர் அன்பை அந்தோனியார் வழியாக இறைவனிடம் கேட்போம். பிறரன்பை நாமும் நம்முடைய உடலிலே செபஸ்தியாரை போல, புனித அந்தோனியாரை போல நம்முடைய மேல் ஆடையாய் அணிந்து கொள்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நமது மன்றாட்டுகளை புனித அந்தோனியார் வழியாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி, அப்பா பிதாவே ஆண்டவனே அன்புடன் வேண்டுதல் கேட்டருளும். அப்பா பிதாவே ஆண்டவனே அன்புடன் வேண்டுதல் கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உடலுள்ள நலன் தந்து பாதுகாத்திடவும், தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை நேரிய ஆட்சியின் பாதையில் வழிநடத்த தேவையான ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பொழிந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அப்பா பிதாவே ஆண்டவனே, அன்புடன் வேண்டுதல் கேட்டருளும். நலன்களின் நாயகமே எம் இறைவா, இவ்வூரின் மக்கள் அனைவரையும், குறிப்பாக இத்திருத்தலத்தின் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இல்லத்திலே அமைதியும் மனதிலே மன நிம்மதியும் செய்யும் தொழிலிலே முன்னேற்றமும் கண்டு உமக்குரிய சீடத்துவ வாழ்வு வாழ தேவையான அருள்வரங்களை பொழிந்து எம் பங்கினை காத்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா பிதாவே ஆண்டவனே, அன்புடன் வேண்டுதல் கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, இப்பங்கின் குட்டிப்பூக்கள் மற்றும் இளையோர்களை நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். கல்வியில் அவர்கள் சிறந்து விளங்கவும், அவர்களின் எதிர்கால வாழ்வு நல்முறையில் அமையவும், இளையோருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கச் செய்யவும், உலக இச்சைகளிலும் சமூக ஊடகங்களிலும் தங்களது மனதை சிதறவிடாமல் வாழ்வின் முன்னேற்ற பாதையில் நடைபயில தேவையான வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்பா பிதாவே ஆண்டவனே, அன்புடன் வேண்டுதல் கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே எம் இறைவா, பங்கின் நோயாளர்கள், கைவிடப்பட்டோர், இத்திருப்பலியில் கலந்து கொண்டு செபிக்க இயலாமல் இருக்கும் ஒவ்வொரு முதியோரை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இத்திருத்தலத்தையும் புனித அந்தோணியாரின் பேரிலும் நம்பிக்கை கொண்டு அவர்கள் வேண்டுதலுக்கு நீர் செவிசாய்த்து அவர்களின் உடல் உள்ள மனநோய்கள் அனைத்தையும் நீரே குணமாக்கிய அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா பிதாவே ஆண்டவனே, அன்புடன் வேண்டுதல் கேட்டருளும். வரமளிக்கும் வள்ளலே எம் இறைவா, இன்றைய நாளில் இத்திருத்தலத்தினை நாடி வந்து இத்திருப்பலியினை சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற வேம்பார் தூய ஆவியானவர் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இத்திருத்தலத்தில் புனிதரின் வழியாக கேட்கும் காரியங்கள் அனுகூலமாய் அவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும், அவர்களின் இல்லங்களில் ஒற்றுமையும் உள்ளங்களில் அமைதியும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்பா பிதாவே ஆண்டவனே, அன்புடன் வேண்டுதல் கேட்டருளும். நமது சொந்த தேவைகளுக்காக இந்த உயர் திருத்தலத்திலே சிறப்புமிகு வளர்ச்சிக்காக அந்தோனியாருடைய அருள்வரம் இங்கே வருகிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இறைவன் துணை செய்ய வேண்டுமென அமைதியாக செபிப்போம். தாயே, எங்கள் தந்தையே, பிள்ளைகள் நாங்கள் உம்மால் ஆஸ்வதிக்கப்பட புனித அந்தோனியாரை தேடி வந்திருக்கிறோம். புனித அந்தோனியாருடைய பேரருளால் எங்கள் வாழ்வு இனிமையாக மாற, சுமைகள் சுகமாக மாறிட அருள் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே.
தளிப்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை ஒளிக்கரம் கொண்டு ஆசீர்வதிப்பே. களிப்புடன் எமையும் ஒன்றாக இணைத்து களிப்புடன் எமையும் ஒன்றாக இணைத்து திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே. அருளுடன் ஏற்பாய் திருவே. சகோதரிகளே சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மன்னிப்பில் எல்லாமே தந்தை கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவிடத்தின் நலனுக்காகவும் உமது கைநீதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாருடைய நவநாளிலே உமது பிள்ளைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றலும். அவருடைய அறிவுரைப்படி நாங்கள் எங்களையே முழுமையாக உமக்கு காணிக்கையாக துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தந்தி என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக புனித அந்த நேரடிய நவநாளிலே உமை இன்னும் மிகுதியாக நாங்கள் வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புரிய செயலும் ஆகும். ஏனென்றால் புனித அந்த நேரடிய விழாவிலே எமது திருச்சபையை மகிழ்ந்திருக்க செய்திருக்கிறேன். தாப்பாத்திக்கு வந்திருக்கிற மக்கள் எல்லாம் ஐயா புனித அந்த நேரடிய சிறப்புமிகு பரிந்துரையினாலே ஊக்கம் பெறவும் ஏற்றம் பெறவும் அருளுகின்றேன். அரசு தேர்வு எழுத இருக்கிற அனைத்து கண்மணிகளையும் குட்டி பூக்களையும் சிறப்பாய் புனித அந்த நேரடிய பரிந்துரையினாலே தயாரித்து அருள் பல தந்து அவர்களுக்கு வெற்றி தர திருவிழமாக இருக்கிறீராகவே தூதரனும் அறிஞர் ஒரு ஆட்சி புரிவோர் மற்ற வானக சேனைகளோடு இணைந்து பெருமையை பறைசாற்றி முடியும். யார் பறிப்பதாவது தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் இயேசு தூயவர். நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா. ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. வானக தந்தை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். இவ்வாறு காணிக்கைகள் திருமனுடைய திருவுடலாகவும் திருத்தமாகவுக்கு மாறுவதாக அவர் எங்களை மீட்க தம் இறை பலியாக்கிய அந்த வழியில் வந்து அமர்ந்திருக்கையில்
நண்பர்களுக்கு அப்பதை எடுத்து நன்றி செலுத்தி உமக்கு புகழ்ந்துரைத்து அதை பிட்டு அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை உணர்ந்த பிறகு திராட்சை ரசம் கிண்ணத்தை எடுத்து நண்பனுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றதின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவன், நாங்கள் கிறிஸ்து நிரப்பை மீட்பு நினைகூர்ந்து வாழ்வது நம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தை கூப்பிடுகிறோம். திருமண்பான நம் ஊழிய முறையே தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலத்தில் பங்களும் எங்களை தூய் ஆவியார் எங்கள் பாதுகாவலர், எங்களது சிறப்பு பாதுகாவலர் புனித அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசி உங்களது வான்வழியில் எங்களை வளம் பெற செய்வாராக. உயிர்த்தெழுவும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளி நிறைந்து திருமுன்பாக ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏய்ச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோனியார், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். நமது குடும்பங்களில் நமது நேசத்துக்குரிய அரசு தேர்வு இந்த ஆண்டு எழுத இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு நினைத்து அவர்களுக்காக பள்ளியிலே சுபிப்போம். நக்கணிநாதரிடம் மன்றாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எமது வாழ்நாளில் அமைதியை கனிவோடரெல்லாம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று அதற்கு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெருமத்திற்காகவும் மீட்புற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் திருட நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றிலும் தந்தருள திருளும் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர், பிறர் அன்புக்காக தன்னையே தந்த தெய்வம். புனித அந்தோனியாருடைய வழிகாட்டி, அவர் நேசித்த மாபெரும் தெய்வம் இவர். இந்த செம்மறியை விருந்துக்கு அழைக்கும் நம் அனைவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவனுறவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே.
வரங்கள் பெறுகின்றோம் இறைவனுறவிலே. உருகும் உள்ளம் மலர்ந்திடும் உயர் நற்கருணை பந்தியிலே. பெருகும் கண்ணீர் உலர்ந்திடும் இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. பழைய வேதவனத்திலே பொழிந்த மன்னா மறையவே. புதிய வேத மாந்தரின் இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. ஆயன் உலகில் கிறிஸ்துவே அவர் தம் மாட்டுக்கிடையிலே. புனித வாழ்வு அடையவே இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. இனி இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? பார்த்தீங்களா, இந்த பிள்ளைங்க தான் முதல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. இனிமேல் நான் எப்போ கேட்டாலும் நீங்கள் என்ன கேட்கணும்? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? இது ஒரு நல்ல பாடம். சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் இனிய 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக வேம்பார் இறை சமூகத்தோடு இணைந்து ஒரு மாபெரும் திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறோம், இணைந்து கொண்டாடி இருக்கிறோம். எனவே ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டும் விதமாக கரங்களை தட்டி நம்மை நாமே பாராட்டுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் சிறப்பாக ஒரு மாபெரும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் முடிந்திருக்கிறது. அதற்கு முழு முதற் காரணம் அன்பு
பங்கு தந்தை அருத்தந்தை ரோஷன் அவர்கள். இறைவன் ஆணைக்கேற்ப அன்பு தந்தையினுடைய இந்த ஒரு மாபெரும் மறையுரையும் வருகையும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற தலைமையும் நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தந்தை அவர்கள் எனக்கு குரு, சரிங்களா? நாங்களாம் குருமடத்துக்கு போனப்போ முதலாக டீன் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க, படிப்பினுடைய தலைவர். அப்படி நான் முதலாக குருவாக படிக்க போகும்போது அந்த படிப்பினுடைய தலைவராக இருந்தவர் தந்தை அவர்கள். தந்தை அவர்களிடம் நான் அதிகமாக இப்போ நிறைய பாராட்டு வாங்குகிறேன், அப்போ நிறைய திட்டு தான் வாங்கியிருக்கேன், சரிங்களா? பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு குருவாக மாறி நிறைய பாராட்டு வாங்குகிறேன், இல்லையா? ஒரு குருவானவருடைய சாதனையில் குருவானவர்கள் மட்டுமல்ல, அவர்களை குருவாக பயிற்சி கொடுத்தவர்களுடைய சாதனையும் அடங்கியிருக்கிறது. எனவே இன்றைய நாளில் சிறப்பாக அவருடைய மாணவராக இன்றைய நாளில் இருப்பதில் பெருமைப்படுகிறேன். அழைத்த போது கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் பல இடங்களுக்கு செல்வோமா என்றால் ஒரு கேள்விக்குறி. ஆனால் இன்றைய நாளில் அவருடைய பங்கில் இருந்த 10ஆம் வகுப்பு பிள்ளைகளையும் 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் சிறப்பாக படிக்கின்ற அந்த பிள்ளைகளை தனிப்பட்ட விதத்தில் அழைத்து வந்து சிறப்பான ஆசீர்வாதம் அவர்கள் கிடைக்கும் வேண்டும் என்று பங்கின் மீது அதிக அக்கறை கொள்பவர்கள். சிறப்பாக இன்றைய நாளில் நம்ம அனைவரையும் மறையுறையில் பிறர் அன்பு என்கின்ற ஒரு மாபெரும் அன்பை எடுத்து ஏம்பினார்கள், இல்லையா? இறுதியாக அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களும் எடுத்து ஏம்பினார்கள். இவர் ஏன் இவ்வளோ அந்தோனியார் பக்திக்காரர் தெரியுமா? இவருடைய சொந்த ஊர் உவரி, சரிங்களா? உவரி அந்தோனியாரின் ஒரு மாபெரும் தவ புதல்வர் இன்றைய நாளில் தாப்பாத்தி அந்தோனியாரை எடுத்து இயம்ப வந்திருக்கிறார். நம் அனைவரையும் ஒவ்வொரு விதத்திலும் பாராட்டக்கூடியவர். எனவே தந்தை அவர்களை நாம் பாராட்டும் விதமாக பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த அந்தோனியார் படத்தை நம்முடைய நிர்வாகிகள் வழங்கி சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக இன்றைய நாளில் நன்றிக்குரியவர்கள் வேம்பார் இறை சமூகம். அந்த ஆலயம் ஒரு மாபெரும் பழமை ஆலயம். அந்த ஆலயம் இன்றைய நாளில் புது பொலிவு பெற்றிருக்கிறது. அதில் ஒரு மாபெரும் பிரசங்கம் நிகழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தை கொடுத்தார்கள். அப்போது அறிமுகமானவர்தான் இந்த பீடப்பூக்களும் பாடகர் குழுவினரும் அதை வழிநடத்துகின்ற ஆசிரியர்களும். சிறப்பாக இன்றைய நாளில் அழைப்பு கொடுத்தேன், கண்டிப்பாக வருவேன் என்று அன்போடு இன்றைய நாளில் வந்திருக்கிறார்கள். பல விதமான வேலைகள் இருந்த போதிலும் மிக அழகாக ஒரு வழிபாட்டுக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுவார்களோ அவர்களை பார்த்து தந்தையவர்கள் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாடகர் குழு, அதே போல் பம்பரமாக சுழன்று நம் அனைவருக்கும் ஒரு பீடப்பூக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்து இயம்புகின்ற ஒரு மாபெரும் பீடப்பூக்கள் பட்டாளம். அதே போல் இன்றைய நாளில் இந்த அனைத்து நிகழ்வுகளையும் வழிநடத்துகின்ற வேம்பாரை சார்ந்த ஆசிரியர்கள், இவர் அனைவரும் இன்றைய நாளில் வந்து இந்த ஒரு மாபெரும் 9ஆம் திருவிழாவை மிக அழகுற சிறப்பித்திருக்கிறார்கள். நம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கிறார்கள். எனவே வேம்பார் தூய ஆவி பங்கிலிருந்து வந்திருக்கிற அனைத்து இறை மக்களையும் ஒரு பலத்த கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய இன்றைய நாளில் அசனத்தை வழங்குகிறவர்கள், இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்த 4 குடும்பத்தாரும் இன்றைய நாளுக்கான அசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்தோணி கனிராஜ் என்பவர் ஒரு முறை அரிசியும் நமக்காக எடுத்து கொடுத்திருக்கிறார். அதேபோல் நிறைய பொருட்கள் இன்றைய நாளில் நம்முடைய அந்தோணியார் முன்பு அசனத்திற்காக கொடுக்கப்படுகிறது. எனவே நன்கொடை கொடுத்து உதவியர்கள், பொருட்கள் கொடுத்து உதவியர்கள், 13 அடி திட்டத்தின் கீழ் கொடுக்க இருப்பவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கரங்களை தட்டி அவர்களையும் வாழ்த்தி அவர்களையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியரே, நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 10ஆம் நாள். நாளை சரியாக காலை 5:45 மணியில் திருப்புகழ் மாலையும், காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு அந்தோணியார் ஜெபமாலையும், மாலை 6:45 மணி அளவில் அந்தோணியார் புகழ் மாலை மற்றும் சப்பர பவனியும்,
இரவு 7 மணிக்கு திருயாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாளுக்கான திருயாத்திரை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் வீரப்பட்டி இறை மக்கள். அன்புக்குரியவர்களே, நாளை நாள் இந்த யாத்திரை திருப்பலியை தலைமையேற்று மறைவுரை வழங்குவர்கள் அருப்பணியில் நூற்றின் தலைமைச் செயலாளர், தூத்துக்குடி மறை மாவட்டம், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை. நாளை நாளுக்கான சிந்தனை புனித அந்தோணியார் தூய்மை என்னும் புண்ணியத்தை தாங்கியவர் என்ற சிந்தனையில் சிந்திக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலம் பரிபூர்ண பலன் தருகின்ற திருத்தலம் என்பதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுகிறேன். அதன் அடிப்படையாக இருக்கிற நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை செய்வதற்கு முன் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே கரெக்டாக 7 மணிக்கு வர வேண்டாம், சரிங்களா? 7 மணிக்கு வரணும். ஒரு 6:30க்கு வந்தீங்கன்னா தான் அந்த பாவ சங்கீதனம் செய்ய முடியும் இல்லையா? சப்பர பண்ணி ஆரம்பித்த பிறகு நம்ம பாவ சங்கீதனம் செய்ய முடியாது. எனவே தயவு செய்து இந்த கரெக்டாக நூல் பிடிச்சது போல் ஒன்று போல் வந்துடுறீங்க, முன்னாடி பயங்கர டிராஃபிக் ஆயிடுது, சரிங்களா? ஒரு 6:30க்கெலாம் கொஞ்சம் வர்றதுக்கு முயற்சிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரங்களில் தந்தையர்கள் இருந்தால் கண்டிப்பாக பாவ சங்கீதனத்திற்கு உங்களுக்கு வழி செய்யப்படும். ஆசனத்திற்கு தொடர்ந்து நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பொருட்கள் மற்றும் பணமாக கொடுப்பவர்கள் முன் வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியரே, அடிக்கடி சொல்கின்ற நிகழ்வு தான் நம்முடைய திருத்தலத்திற்கு இந்த மேற்கூரை அமைக்கின்ற பணி. ஒரு ஷெட் முன்னாடி போட இருக்கிறோம். அது நம்முடைய கடைசி செவ்வாய்க்கும் அமாவாசைக்கும் அடிப்படை தேவையாக இருக்குது இல்லையா? எனவே இன்றைய நாளில் ஒரு மழை வந்துட்டுனா ஒதுங்கிறதுக்கு நமக்கு இடம் கிடையாது. எனவே இந்த ஷெட் நம்முடைய காலத்தின் கட்டாயம். எனவே அதனுடைய மொத்த எஸ்டிமேட் 5 லட்ச ரூபா ஆகுது. அதற்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 200 ரூபா, 13 ஸ்கொயர் ஃபீட்டு 2600 ரூபா. அதை குறித்த வைத்தார் போல் அந்த மேலே போடுகின்ற தகரமும் 2600 தான் ஒன்று வருது. எனவே கிட்டத்தட்ட 50 தகரம் தேவைப்படுகிறது. எனவே இதற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் அன்பின் அழைப்பை ஏற்று கட்டாயமாக 13 அடி ரூபாய் 2600 கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய திருத்தல நிகழ்வு அனைத்தும் சென்ட் ஆண்டனிஸ் தாப்பாத்தி என்ற யூடியூப்பில் உடனடியாக ஒளிபரப்பப்படுகிறது. எனவே அதையும் நீங்கள் கண்டுகளித்து பிறருக்கு பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தபசு மேற்கொள்கின்ற மக்கள் எதோடு வர சொல்லியிருக்கிறேன்? மெழுகுத்திரி மாலையோடு வந்து அந்தோணியாருக்கு நேர்ச்சியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பலி முடிந்த பின்பு உணவானது நமக்கு வழங்கப்படும். எனவே உணவு கட்டுப்பாடு நம் அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் வந்த வேம்பார் மக்களை முதலில் உணவு அருந்த வைத்து அதன் பின்பு நீங்கள் உண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சாலை பிரதான சாலையாக மாறிவிட்டது. எனவே தயவு செய்து இந்த ஒன்வேல வராதிங்க அப்படின்னு. இன்றைய நாளில் ஒரு பைக்கால் ஒரு பெரிய டிராஃபிக் ஆகிட்டு, ஒரு பைக்கு எய்த்த வந்துச்சு, சரிங்களா? நம்ம கோயிலுக்கு வந்த ஒரு பைக்கால் பெரிய டிராஃபிக். ஒருவேளை அந்த லாரிக்காரன் பொறுமை பார்த்து நின்றுட்டான், பொறுமை இல்லாமல் மிதிச்சிட்டானா ஆக்சிலேட்டரை, சரிங்களா? தயவு செய்து சுற்றி வந்தால் கூட ஒரு 10 மில்லி பெட்ரோல் ஆகும், அவ்வளோதானே, சரிங்களா? அந்த பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்முடைய 2வது ஸ்பீடு பிரேக்கருக்கு முன்னாடி ஒரு மண் தர ஏறும். அதில் ஏறினீங்கன்னா அப்படியே அழகாக இந்த ரோட்டை பிடிச்சு நீங்கள் வந்துடலாம், சரிங்களா? சுற்றி வருவதற்கு மாற்றப்படாதீங்க, உயிருக்கே ஆபத்தாக மாறிடும். தயவு செய்து சாலையினுடைய வேகத்தை உணர்ந்து கவனத்தோடு செயல்படுங்கள். இந்த திருப்பலி முடிந்த பின்பும் திருப்பலி நேரங்களிலும் காவல்துறை உதவியோடு சாலையை கடக்க முயற்சிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாகனங்கள் எதுவுமே வாசலில் வச்சு மக்களை இறக்க வேண்டாம், சரிங்களா? வாகனங்கள் தயவு செஞ்சு உள்ளே வந்து அதன் பின்பு மக்களை இறக்குங்க. நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா பின்னாடி அடுத்து வர வாகனம் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதையெல்லாம் திறந்த மனநிலையோடு பொது அறிவோடு செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருத்தலத்தின் தேவைக்காகவும் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் திருவிழாவிற்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். பங்கு தந்தைக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. இன்னொருளே தூத்துக்குடி சிறுமல குறுமடத்திலே செதுக்கிய ஒரு சிலை, கற்சிலை இப்போது எம்கோட்டூர் தாப்பாத்தி பங்கு பணியாளராக சுருவமாக அல்லது கவின்மிகு சிலையாக மாறியிருக்கிறது. இந்த வாய்ப்பை இறைவன் தந்தார். தந்தை அதனால்
மிக உற்சாகமாகவே இதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய எத்தனை தண்டனை கொடுத்தாலும் சிரிப்புக்கு மேலே சிரிப்பு தான். அந்த சிரிப்பே சில நேரங்களில் எங்களை அதிக தண்டனை கொடுக்க சொல்லுமோ என்று தெரியாது. ஆனால் அசர மாட்டார். தான் செய்த தவறு என்று உணர்ந்து கொண்டார் என்றால் முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு மேலே பதில் இருக்குது. முன்னாடி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அவர் உணர்ந்துட்டாரு, ஓகே நான் செய்த தப்பு தான், ரைட் சொல்லுங்கள் ஃபாதர் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் கேட்பார். அவருடைய ஆங்கில பயிற்றுவித்தலுக்கு அது ஒரு அடிப்படையாகத்தான் இருந்தது. ஆங்கிலம் பயிற்றுவித்தல் என்பது சற்று கடினமான பணி தான். நாங்கள்லாம் பெரிய லார்டு லபக்கு கிடையாது. நாங்களும் சாதாரணமான மனிதர்கள் தான். அப்போ கடவுள் என்ன எடுத்து பயன்படுத்தினார். தந்தை சிறப்பாக பணி செய்வதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அண்மையிலே எங்களது மறைமாவட்ட நமது குருசிலை மறைவட்ட குருக்களுடைய தியானம் இங்கே நடந்தபோது நீங்களும் சரி தந்தையும் சரி எங்களை கவனித்து கொண்ட விதம், எங்களுக்கு உணவு பரிமாறிய விதம், இந்த ஆலயத்திற்கு எங்களை அழைத்து சென்று பொட்டிட்டு எங்களை வரவேற்ற விதம் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. என்பதால் தான் தந்தையை நான் என்னுடைய பங்கிற்கு செபஸ்தியார் திருவிழாவிற்கான நவநாளுக்கு அழைத்த போது தந்தையிடம் கேட்டேன். தந்தை என்னிடம் சொன்னாங்க, நீங்கள் எங்கள் பங்கட்டை வாங்க சாமின்னு சொன்னாங்க. சரி என்று உடனே சொன்னேன். அடுத்தது ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. உங்கள் பங்குக்கு திரியாத்திரி ஒரு நாள் தரலான்னு நினைக்கிறோம், நீங்கள் உங்கள் மக்களை கூப்பிட்டு வாங்கலேன்னு சொன்னார்கள். இந்த என்னுடைய சரி என்று சொன்னேன். ஆனால் என்னுடைய தயக்கத்தை நாங்கள் இருக்கிற ஃபாதர் உங்கள் கூட என்று அழகாய் நிரூபித்து காட்டுகிறார்கள் எங்களுடைய பாடகர் குழுவினரும் பீடப்பூக்களும். உற்சாகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். கடினமாக தங்களை தயாரித்து கொண்டார்கள். இந்த ஒரு நாளுக்காக தங்களுடைய பாடல்களில் நேரத்தையும் தாண்டி நேரம் ஒதுக்கி அழகாய் தங்களை செப்பனிட்டு கொண்டார்கள். அதுக்கு உதவிய ஆசிரியர்களுக்கும் அன்பு குட்டிப்பூக்களுக்கும் சிறப்பாக எப்போதுமே சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய செல்வங்கள் பீடப்பூக்களுக்கும் சிறப்பான பாராட்டுக்களை தந்தை சொல்லியிருக்கிறார். நாம் உங்களோடு சேர்ந்து மீண்டுமாக கைதட்ட ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் கைதட்டுறது. நன்றி. இறைவன் என்னென்னுமே வாழ்த்து பெறுவாராக. அம்மா அழகாக அதுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி போகின்றது, என் மீட்பெறாம் கடல் நினைத்து எனது மனம் வேறு வகை கொள்கின்றது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். அந்தோனியார் அப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். நாமும் அதுதான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்காக, எங்கள் மக்களுக்காக, அரசு தேர்வு எழுதியிருக்கிற குட்டி பூக்களுக்காக, எமது பீடப்பூக்களுக்காக, பாடகர்களுக்காக, பயிற்றுனர்களுக்காக, உங்கள் ஒவ்வொருடைய ஜபத்திற்காக சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். காட் பிளஸ் யூ. என் பிள்ளைங்க அழகாக அதுதான் சொல்லுவாங்க. காட் பிளஸ் யூ. நன்றியோடு மன்றாடுவோமாக. தாயாய் தந்தையாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் நல்ல இறைவா. பிற அன்பு பணியை தனது ஆடையாக போர்த்திய புனித அந்தோனியாருடைய செல்வங்களாக தாப்பாத்தியிலே ஒன்றாய் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த கடும் சுட்டரிக்கும் வெயிலிலும் இந்த தாப்பாத்தி அந்தோனியாரை தேடி வருகிற பிள்ளைகளை எல்லாம் அன்போடு ஆஸ்வதிக்கின்ற உம்முடைய மேலான குணத்திற்காக நன்றி சொல்லுகிற நாங்கள் அவருடைய பரிந்துரையினாலே இன்னும் அதிக வளங்களை ஆசிரியரை நாங்களும் பக்தர்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். கோடியேற்பதனுடைய ஆசிரியரை பெற அனைவரும் முழுந்தாளிலிருந்து செபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் புகழுகின்ற உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துக. புனிதர்கள் முது வளம் நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. முது மீட்பு நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களது உள்ளத்து விருப்பம் நிறைவு பெற செய்தி ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித அந்தோனியாருடைய புகழையும் அவரது மேலான பெயரையும் என்னாவே களி கூர்ந்து வாழ்த்துவாயாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை ஆறுதலெல்லாம் அளிக்கின்ற இறைவா, உடல்நலம் குறைவிட்டோர் உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப உடல் மன பிணிகளினால் துயரிட்டு இந்த தாப்பாத்தி இப்படி அந்தோனியார் திருத்தலம் தேடி வந்திருக்கிற உடல்நலம் குறைவிட்டு இருக்கிறவர்களுடைய
உடல்நல அசௌகரியங்களை எல்லாம் நீர் போக்கி எழுப்பியறலும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்திருக்கிற வாழ்நாள்கள் எல்லாம் உமது சமூகத்திலும் மனித முன்னிலையிலும் அருளிலும் ஞானத்திலும் வளர்ந்திடுவார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்கு உரிய நன்றி செலுத்துவார்களாக. என்னென்னும் வாழ்ந்த ஆட்சி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பிறர் அன்பு சேவகர்களாய் சேவகிகளாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொண்டது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் ஐயா என்று உம்மை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதையா. உந்த நண்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதையா. ஓ புனிதர் வாழ்க, ஓ புனிதர் வாழ்க, என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடி வெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதையா. உனை பாடவே நான் வாழ்கிறேன் அந்தோணி மாமுனியே, எங்கள் அந்தோணி மாமுனியே. ஓ புனிதர் வாழ்க, ஓ புனிதர் வாழ்க, எங்கள் ஐயா என்று உம்மை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதையா. உந்த நண்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதையா. பரலோகத்தில் வேண்டிக் கொள்வோம். உத்திரேசத்தில் வேணைப்படுகின்ற சகல ஆத்துமங்கள் நித்திய மோட்ச பாக்கியம் சேரும்படியாக அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.